ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி ரெட் கார்டு கொடுத்தது தப்பாக சரியாக இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் என்னென்னா, சபரி பார்வை அடிக்கும் போது நீ எங்கே போயிருந்த, கோவா ட்ரிப்புக்காக போனால் அப்போ ஏன் நீ கேட்கல பிக் பாஸை பற்றி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பிக் பாஸ் ரிவ்யூ போட்டோ இல்லை இதை பற்றி பேசியோ எனக்கு டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சபரி அடிக்கும்போது மொத்த கண்டஸ்டன்ட்மே கேமாக பார்த்த கண்டஸ்டண்ட்டு பிக் பாஸ் டீமு, விஜய் சேதுபதி, விஜய் டிவி, மக்கள் ஏன் பண்ணும்போது கேமாக பார்க்கல அப்படின்னு தான் என்னோட டவுட். சாண்ட்ரா நடிக்கிறது தெரியலையா? இதே பிரஜன் பிரவீனுக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன அதாவது ப்ராங்குன்னு சொல்லி ரத்தம் வரும்போது ஏன் ரெட் கார்டு தெரியலையா? இதை பண்ணாதுங்கன்னு அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. அவங்க சைக்கோத்தனமாக பண்ணதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அதுதான் என்னோட கேள்வி. ஏன் இது பண்ணதான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்தே கண்டென்ட் கொடுத்து டிஆர்பி ஏற்றி கொடுத்து எல்லாம் பண்ண அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரம் ஒளிபரப்பு, அதாவது குழந்தைங்க பார்க்கக்கூடாது, குழந்தைங்க இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதே டிவி 2 மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணி எல்லா மக்களுக்கும் தெரியணும், உங்களோட டிஆர்பிக்காக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. இதே பிக் பாஸ் நான் சொல்கிறேன், மலையாளத்துலேயும் ஹிந்திலையும் நீங்கள் போய் பாருங்கள். என்றைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் நடக்காத அக்ரெசிவ் தமிழ்நாட்டு பிக் பாஸ்லாம் நடக்கலை. அவ்வளோ கொடுமைகள் இங்கே பண்ணவும் இல்லை. இவங்க வரலாற்றிலேயே முதல், அதாவது பட்டம் பெறணும், ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பேர் வரணும், டிஆர்பி வேணும்ட்டு விஜய் டிவி செஞ்ச சூழ்ச்சி தான் இதை நான் சொல்லணும். விஜய் சேதுபதி சாரும் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்காரு. அவர் கண்டஸ்டண்ட்டை மதிக்கிறதே இல்லை. நான் நிறைய அவரோட சோர்ஸில் நான் பார்த்து தான் இருக்கேன். அவர் எல்லா இடத்துலையுமே டவுன் பண்ணி தான் வைக்கிறாரு. அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசவே தெரியல அவருக்கு. இதே கமல் சார் இருந்தாருன்னா இதை டீல் பண்ணுறதே வேறு விதமாக பண்ணியிருப்பார். அவர் ஸ்டார்டிங்கில் எல்லோ கார்டு கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஆள் தேவைப்பட்ட மாதிரி ஓவியா தேவைப்பட்டுச்சு, வனிதா தேவைப்பட்டுச்சு, மகத் தேவைப்பட்டுச்சு, பாலா தேவைப்பட்டுச்சு, அசிம் தேவைப்பட்டுச்சு, ஜாக்லின் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி பாரு இல்லாமல் டிஆர்பி இல்லை. பாரும் ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட் தான் நான் சொல்லணும். இவங்களோட சூழ்ச்சி தான். இப்போமா நீங்கள் பிக் பாஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சாண்ட்ராவோ இல்லை வேறு யாருமோ பாரு கமருதீனை பற்றி தான் பேசுகிறத புறமா போடுறாங்க. ஏன் அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் தான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டீங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க பேசுகிறத நீங்கள் கொண்டு காணிக்கிறீங்க? இதே விக்ரம், வினோத், சபரி அசிங்கமான வார்த்தை பேசும்போது அதை கட் பண்ணி போட்ட பிக் பாஸ் ஏன் காருக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசினதை கட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் அதை மறைச்சிக்கூடாது? ஏன் அதை பண்ணலை? இது இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது அனுப்புங்கிற ஒரு சூழ்ச்சினால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கேட்டிங்க, பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்க. மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விஜய் டிவிக்கு அவங்க கொடுக்குற ஆப்பு, அப்படி இல்லைன்னா அவங்களே அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பாக தான் நான் நினைப்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும்